இந்த வீட்டில் இருக்க அம்மாமார்கள் எல்லாரும் எத்தனை பிளேட்ஸ் விலைக்கு அப்படி அவைலபிளாக இருந்தாலும் இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். இன்னைக்கு கூட கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருக்குது. யூஸ்வலாக ரொம்ப சின்ன பிளேட்டு, இப்படி ஒரு காய் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பிளேட்டு தான் எங்கள் எல்லாரோட சாப்பாட்டு பிளேட்டே. என்னன்னா நம்ம தானே பாத்திரம் விளக்குறோம், அதனால அந்த சின்ன பிளேட்ல சாப்பிட்டு அது என்னன்னு தெரியல, ஒரு சைக்கலாஜிக்கலா ரொம்ப சிக்கனமா இருக்கிறோம்னு நாங்க நினைச்சுக்கிறோமா அப்படின்னு என்னன்னு தெரியல. பட் நீங்க உங்க அம்மாமார்கள் எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, இது ஒரு சம்படம் மூடி, இந்த மாதிரி ஒரு மூடி, இப்படி முன்னாடி என்ன இருக்கோ அதுலதான் வச்சு சாப்பிடுவோம் நாங்க. இது அம்மாக்கள் எல்லாரும் செய்யறதுதான். சப்பாத்திக்கு எதோடலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி வெறும் சப்பாத்தியா சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா இப்படி சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்காலர் சொன்னாங்க, அவங்க ஆர்மியில அவங்க அப்பா இருந்தனால பஞ்சாப்ல பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை கைட்டையே அப்படி தட்டி உரிச்சு சப்பாத்தி, அவங்க 10 சப்பாத்தி வித் அந்த பெரிய வெங்காயம் அப்படி சாப்பிடுவாங்களாம். அப்புறம் அவ சொன்ன இன்னொரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் எக் பொரியலும், அது ரெண்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் இது எல்லாமே ட்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் எல்லாரும்